தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், இந்திய திருக்கண்டமே வியந்து எங்களை வழிநடத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாமனிதனின் பிறந்த நாளையும் 1866 தொடங்கிய போராட்டம் 1890 மே தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பிரகடனம் செய்து இன்றைக்கு ஒரு நூற்றாண்டை கடந்து வெற்றிகரமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகின்ற மே தினத்தையும் இணைத்து நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர், தோமுசாவினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் நேரம் கருதி சுருக்கமாக உரையாற்றி உங்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கின்ற தோமுசாவினுடைய பொதுச் செயலாளர், நாடாளுமன்றத்தில் எங்களோடு பணியாற்றுகின்ற எனது மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் சண்முகம் அவர்களே, பொருளாளர் அன்பிற்குரிய அண்ணன் வள்ளுவன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற அமைப்பு செயலாளர் வேலுச்சாமி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு தொழிற்சங்கங்களுடைய நிர்வாகிகளே, வருகை இருந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய தோழர்களே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகவியல் பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தலைவருடைய பிறந்த நாள், மே தின கொண்டாட்டம் ஆகிய 2 நிகழ்வுகளை காலை முதல் நடத்தி நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் காலையிலே நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக தோமுசா துணை செயலாளர்கள் என்கின்ற வரிசையிலே என்னுடைய பொறுப்பிலே நம்முடைய அன்பு தலைவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால என்னவோ என்னை இந்த கருத்தரங்கத்திலே வந்து உரையாற்ற வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். என்னை அழைத்த அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை முதலில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் எப்படிப்பட்ட ஒரு வீறு கொண்ட பிரிவாக இயங்குகிறது என்பதை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். இந்த சங்கத்திற்கு பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அண்ணன் குப்புசாமி அவர்கள் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த காலத்திலும் சரி, அன்றைக்கு அவரோடு அனுக்கிரகமாக இருந்து இன்றைக்கு பொதுச் செயலராக பொறுப்பேற்று தமிழகத்திலேயும் சில மாநிலங்களிலேயும் இருந்த இந்த தொழிற்சங்கத்தை இன்றைக்கு இந்தியாவில் 18 மாநிலங்களில் விரிவு செய்திருக்கின்ற அண்ணன் சண்முகம் ஒரு காலத்திலேயும் பார்த்து அவர்களை பாராட்டுவதா, உங்களை புகழ்ந்து வியந்து பார்ப்பதா என்கின்ற குழப்பத்தில் உங்களுடைய சீருடையாகட்டும், மாநாடுகளிலே உங்கள் பணியாக இருக்கட்டும், தலைவர் சுற்றுப்பயணங்களிலே நீங்கள் கலந்து கொள்கின்ற அந்த பாங்காக இருக்கட்டும், உங்களுடைய உடை, உங்களுடைய மிடுக்கு, உங்களுடைய ஒற்றுமை, இவையெல்லாம் முதலமைச்சர் வருகின்ற எங்களுக்கு எப்போதும் ஒரு வியப்பாக இருக்கும். அந்த வியப்பை இன்றைக்கும் தளர்த்தி கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு அங்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோமுசா என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட எழுச்சிமிக்க ஒரு அமைப்பு இன்றைய தினம் மே தினத்தை வழக்கம் போல் கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளையும் இணைத்து கொண்டாடுகிறது. இங்கே உரையாற்றிய பலரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். தொழிற்சங்கத்தில் இத்தனை தலைவர்களும் பேசியதற்கு பிறகு சிறப்புரை என்கிற பெயரில் பேசுகின்ற நெருக்கடியை விட சோதனையான நெருக்கடி வேறு எதுவும் இருக்க முடியாது.
எல்லோரும் எல்லா தளத்திலேயும் அறிவார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தோமுசாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், ஒரு நெசவாளர்களிலே இருக்கின்ற தோழர்களுக்கு இவ்வளவு புரிதல் இருக்க வேண்டிய அவசியமில்லை, இருக்காது. ஒரு மருத்துவர்களிலே பணியாற்றவர்களுக்கு சமூகத்தை பற்றிய பெரிய அக்கறை இருக்க வேண்டியங்கிற அவசியமில்லை, இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மருத்துவ துறையில் இப்படி வெவ்வேறு அணிகளிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு அந்த துறையிலே அந்த அணியிலே சம்பந்தப்பட்ட புலமை புரிதல் இருந்தாலும் கூட இந்த தோமுசாவுக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்களுக்கு இணையாக சமூகத்தில் வரலாற்றில் பொருளியலில் புலமை பெற்ற ஒரு அமைப்பு தோமுசா என்பதை நான் நீண்ட காலமாக அறிவேன். அப்படிப்பட்ட புலமை இருந்தால்தான் முதலாளிகளோடு அல்லது மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த மேலாண்மை குழுவோடு பார்கெயின் பண்ணுவோம் சொல்லுகிறோம், பேரம் பேசுதல், அப்படிப்பட்ட நியாயமான சட்டப்பூர்வமான பேரத்தை பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால், இந்த அறிவும் இந்த புலமையும் இந்த தெளிவும் இல்லை என்றால் அந்த பார்கெயினிங் கெப்பாசிட்டி வராது என்பதை உலகெங்கும் இருக்கின்ற தொழிற்சங்கங்களை படிக்கிற போது எனக்கு தெரியும். அந்த வகையிலே அப்படிப்பட்ட புலமை அப்படிப்பட்ட புரிதல் நம்முடைய தோமுசாவிற்கு தொண்டனிலிருந்து தலைவர் வரை பொதுச்செயலாளர் வரை இருக்கிறது என்பதை நான் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே தினத்தை கொண்டாடுவதற்கு இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. நான் கூட கேட்டேன் அந்த சமூகத்திலே, திரிபுராவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது, மேற்கு வங்காளத்திலே மிக நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது, கேரளாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு தத்துவம் மார்க்சியம். இன்னும் சொல்ல போனால் பெரியாரை தொகுத்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், பெரியார் இடத்துல 4 கட்டங்கள். 1929 வரை அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தையும் சேர்த்து அது ஒரு காலகட்டம். காங்கிரஸுக்குள்ளேயே ஜாதியை எதிர்த்து மதம் எதிர்த்து அவர் எழுப்பிய குரல். 29 சுயமரியாதை மாநாடு அமைக்கப்பட்டதற்கு பிறகு 32 வரை ஒரு காலகட்டம் கடுமையாக சாதியை, மதத்தை, புராணத்தை, இதிகாசத்தை, கடவுளை எதிர்த்த காலம். 32க்கு பிறகு 37 வரை இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வருகிற வரை பெரியாருக்கு இருந்த உணர்வு கம்யூனிச உணர்வு, பொது உடைமை தத்துவ உணர்வு. அதனாலே தான் 1932 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதலாக ஒரு மாநில மொழியில் வெளியிட்ட பெருமை தந்தை பெரியாருக்கும் இந்த இயக்கத்திற்கும் தான் உண்டு என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆக தந்தை பெரியார் காலம் தொட்டு ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கம், செஞ்சிலுவை போராட்டம் செஞ்செருக்கத்தில் நடந்த போராட்டம், அதை நேரே பார்த்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தில் சாதி போராட்டத்தையும் தாண்டி, வகுப்பு போராட்டத்தையும் தாண்டி, வர்க்க போராட்டத்தையும் இணைத்தால் என்ன என்கின்ற அந்த உணர்வை பெற்ற நம்முடைய பெரியார் தான் நிறைய செய்திகளை இன்றைக்கு தொகுத்தார்கள். நான் ஏன் நாத்திகனானேன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, வேறு எங்கு நடந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையினுடைய தாக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து குடியரசிலே விடுதலை எழுதிய பெருமை பெரியாருக்கு உண்டு. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரியார் ஒரு முறை எழுதினார், இப்போதெல்லாம் எனக்கு சலிப்பு வந்து விட்டது, எதற்காக வாழுகிறோம் என்கின்ற ஒரு விதமான உணர்வு வந்து விட்டது என்று வெளிப்படையாகவே விடுதலையில் எழுதினார். அண்ணா அதை பார்த்துவிட்டு பதறி போய் சொன்னார், தலைவர் அவர்களே, உங்களுக்கேன் இப்படிப்பட்ட சோர்வு வர வேண்டும், உங்களுக்கேன் வாழ்வின் மீது ஒரு சலிப்பு வர வேண்டும். நான் உங்களோடு பயணித்தவன் என்பது மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களில் வரலாற்றை படித்தவன், சரித்திரத்தை உணர்ந்தவன். உலகத்தில் 2 மிக பெரிய புரட்சிகளைத்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 புரட்சியும், ஒன்று பிரெஞ்சு புரட்சி, இன்னொன்று ரஷ்ய புரட்சி. பிரெஞ்சு புரட்சிக்கு அடிமொழியவர் வால்டேர், கருத்தியலை தந்தவர், தத்துவத்தை தந்தவர் வால்டேர். அவர் கொடுத்த காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டிலே வந்த ரூசோ தான் அந்த தத்துவத்திற்கு வடிவம் கொடுத்து பிரெஞ்சு புரட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அதை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ப்பதற்கு காரணமாக இருந்தார். அப்போ பிரெஞ்சு புரட்சியினுடைய தத்துவத்தை முன்னெடுத்து சென்று அரியணையிலே அமர்வதற்கு 2 நூற்றாண்டு, 2 தலைவர்கள் ஒரு தத்துவத்திற்கு தேவைப்பட்டார்கள். ரஷ்ய புரட்சியை பார்க்கிறேன், மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை தந்தார். அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த நூற்றாண்டில் அந்த தத்துவத்தை அரியணையில் ஏற்றுவதற்கு ஒரு லெனின் வந்தார். ஆக ரஷ்ய புரட்சிக்கு 2 தலைவர்கள் ஒரு நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு. இந்த உலகத்தை குலுக்கிய 2 புரட்சிகளுக்கும் 2 நூற்றாண்டு, 2 தலைவர்கள், ஒரு தத்துவம். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு தத்துவத்தை ஒரு தலைவர் முன்மொழிந்து அந்த தத்துவம் அவர் வாழுகிற போதே அரியணை ஏறிய வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட உங்களுக்கா சலிப்பு வர வேண்டும் என்று எழுதியவர் பேரறிஞர் அண்ணா.
இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்தியாவில் இன்றைக்கு ஏன் பெரியார் கம்யூனிசமாக மாறவில்லை, வர்க்க போராட்டத்தை ஏன் அவர் தொடர்ந்து ஆதரிக்கவில்லை, அரசு கொடுத்த அடக்குமுறைதான் காரணம் என்கின்ற ஒரு கருத்தியல் இயல்பாகவே இருக்கிறது. அதுவும் கூட ஒரு உண்மைதான், ஒரு வகையிலே உண்மைதான். அன்றைக்கு கம்யூனிசத்திற்கு எதிராக, பொதுவுடைமை தத்துவத்திற்கு எதிரான கடுமையான அடக்குமுறை வந்த காலத்தில் பத்திரிகை நிறுத்தப்படலாம், இயக்கம் தடைபடலாம் என்கின்ற எண்ணம் வந்தபோது தன்னுடைய போக்கை தளர்த்தி கொண்டார், மாற்றிக்கொண்டார் என்று சொல்லுவதை விட அவருக்கு வேறு ஒரு பொருள் கிடைத்தது. என்ன பொருள்? இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இயற்கையாக வந்த காரணத்தினாலும், அப்போது அரசாங்கத்தினுடைய அழுத்தத்திலிருந்து சற்றே வெளியே வருவதற்கு, அந்த புழுக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு இந்த போராட்டம் கிடைத்த காலத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெற செய்வதிலே அவருக்கு இருந்த பங்கு அவரை படிப்படியாக வேறு ஒரு திசைக்கு கொண்டு வந்து, அதே நேரத்தில் கம்யூனிச தத்துவத்தை ஒருபோதும் விட்டுவிடாமல் வகுப்பையும் வர்க்கத்தையும் ஒன்றாக இணைத்து, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வகுப்பும் வர்க்கமும் ஒரு விதத்திலே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன் ஒருவன் தாழ்ந்த சாதியாக இருக்கிறான்? தாழ்ந்த சாதி பிறவி இழிவிலே மட்டும் இல்லை, 4 வருண அமைப்பு பிறவி இழிவிலே மட்டும் இல்லை, அவன் பார்க்கிற தொழிலேயும் இருக்கிறது. அந்த தொழில் எப்படி இருக்கிறது? அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். ஜாதி மேலே போக 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 பொருளாதாரத்திலையும் பெருசாக இருக்கும், மரியாதையிலையும் பெருசாக இருக்கும். கீழே போக போக டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட், கீழே போக போக இழிவாக இருக்கும், பொருளாதாரம் இருக்காது. ஒரு அருந்ததியரை பார்த்து, ஒரு தாழ்த்தப்பட்டவரை பார்த்து, ஒரு தொம்பரை பார்த்து, ஒரு பிற்படுத்தப்பட்டவரை பார்த்து, ஒரு தாழ்த்தப்பட்டவரை பார்த்து, உன்னுடைய தந்தையோ உன்னுடைய தாயோ உன்னுடைய தாத்தாவோ ஏன் ஏழ்மையாக இருக்கிறார் என்று கேட்டு பாருங்கள். நான் ஏழ்மையாக இருப்பதற்கு ஏழ்மை மட்டும் பொருளாதாரம் மட்டும் காரணமல்ல, என் மீது சுமத்தப்பட்ட சாதியும் என்று சொல்லுவார்கள். அந்த சாதி அவனிடத்திலே பொருளாதார ரீதியாக நெருக்கடியை கொடுத்த காரணத்தினால் அவன் ஏழை. ஆக ஏழையும் சாதியும் இங்கே இணைந்தே வந்திருக்கிற காரணத்தினால் பெரியார் துல்லியமாக ஆராய்ந்து, இங்கே வர்க்கமும் வகுப்பும் ஏதோ ஒரு இடத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கிறது, அந்த சங்கிலியை ஒரு சேர ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் சாதி ஒழிப்பு அவசியம் என்கிற முடிவுக்கு வந்த இயக்கம் இந்த இயக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்காக விட்டுவிடவில்லை. எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதலில் தமிழிலே பெரியார் கொண்டு வந்தாரோ பலருக்கு தெரியாது. அண்ணா மிகப்பெரிய ஆங்கில கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஹோம்லேண்டில் எழுதின பெரிய கட்டுரைகள்லாம் தொகுப்பாக இப்போது இருக்கிறது. மூலதனத்தை சுருக்கி, நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், எனக்கு தெரிந்து அப்படி ஒரு அறிவாளியை இந்தியா பெற்றதில்லை. மூலதனம் 3 பாகங்கள், ஒரு பாகம் தான் கார்ல் மார்க்ஸ் கொண்டு வந்தார். இன்றைக்கு காலையிலே வருகிற போது கூட முதலமைச்சர் சொல்லிக்கொண்டே வந்தார். கார்ல் மார்க்ஸ் சிலையை பற்றி பேசிக் கொண்ட போது காலையிலே சொன்னார், அதிகமாக லண்டன் மாநகரத்தை படித்தவர் அவர்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படிப்பட்டவருக்கு சிலை வைக்கப் போகிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், லண்டன் மியூசியம் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது. தத்துவத்துறையில் புத்தகங்களை எடுத்துவிட்டு அரசியல் துறைக்கு புத்தகம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பேட்டரிக்காரன் தான் போகணும். 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு ஒரு துறைக்கு புத்தகம். அதை விட்டுட்டு நீங்கள் ஆர்ட்ஸுக்கு கலைக்கு போகணும்னா இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி வரணும். அந்த லண்டன் மியூசியத்தில் 2 பேருடைய படங்கள் வைத்து, these 2 solvents are exhausted almost all books, exhausted most of the time in their life. இந்த லைப்ரரியில் அதிகமாக புத்தகங்களை படித்தவர்களும் அதிகமாக செலவிட்டவர்கள் 2 பேர், ஒருவர் கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் அம்பேத்கர். அந்த கார்ல் மார்க்ஸ் காலத்தில் இந்த ஒரு மூலதனத்தை கொண்டு வரதுக்கு ஒரு பட்டப்பாடு, கையில் காசு இல்லாமல், குழந்தை இறந்து போச்சு, சமப்பெட்டி வாங்க காசு இல்லை, இன்னொரு குழந்தை கையில் இருக்குது ஜென்னிக்கு, மார்பிலே பால் ஊட்டினால் மார்பிலே பாலில் ரத்தம் வருது. சாமிநாத சர்மா தமிழ் அழகாக எழுதியிருக்கார். ஆக இவ்வளவு வறுமைக்கு பிறகும் ஒரே ஒரு தொகுதி தான் மூலதனம் வந்தது. அதற்கு பிறகு 2 மூலதன தொகுதிகளை ஏங்கல்ஸ் கொண்டு வந்தார். ஏங்கல்ஸ் கொண்டு வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் முதல் பாகத்தை கொண்டு வருகிற போதே டார்வினுக்கு லெட்டர் எழுதுகிறார். ஏனென்றால் டார்வினும் மார்க்ஸும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். டார்வின் அப்போதுதான் பரிணாம கொள்கையை கொண்டு வந்தார். பரிணாம கொள்கை என்பது இந்த உலகம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, இந்த உயிரினங்கள் எல்லாம் ஏதோ களிமண், சுட்ட களிமண் அல்ல, இயேசுநாதர் வச்சாரு, அவர் வச்சாரு, இவர் வச்சாரு, அப்புறம் தசாவதாரத்தை கொண்டு வந்தாங்க. எந்த கடவுளும் படைக்கப்பட்டதல்ல, இது இந்த பிரபஞ்சம் உருவாக்கிய முறைக்கு அவர்தான் அர்த்தம் கொடுத்தார். உயிரினங்கள் ஒன்றொன்றாக, ஒரு செல் உயிர், 2 செல் உயிரிடையே படிப்படியாக வளர்ந்து மனிதன் வந்தான். இதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் பல ஆண்டுகள். இது பரிணாம வளர்ச்சி. 1 செல் உயிரி, 2 செல் உயிரி, 3 செல் உயிரி. இந்த தத்துவத்தை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆரம்பத்தில் ஏற்றுக்கல, கிறிஸ்தவ ஏற்றுக்கல, போப்பாண்டவர் ஏற்றுக்கல, அதனால பெரிய சண்டை வந்துச்சு. ஆனால் அவருடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார், கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். என்னுடைய தத்துவத்தை சொல்லிட்டு ஏற்றுக்கலாம் ஏற்றுங்க. ஏன்னா ஏற்கனவே புருனோவை உலகத்தை சூரியனை சுற்றி உலகம் வருதுன்னு சொன்னதுக்காக புருனோவை கொன்றார்கள், வச்சு கொளுத்துனாங்க.
அப்படிப்பட்ட தன்மை தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சற்றே தளர்த்தி கொண்டு ஒதுங்கி இருந்தார். தன்னுடைய தத்துவத்தை மட்டும் சொன்னார். கார்ல் மார்க்ஸ் லெட்டர் எழுதினார், என்னுடைய மூலதனம் புத்தகத்திற்கு முகவுரை என்பதற்கு உனக்கு மட்டும்தான் யோகிதை இருக்கிறது. உன்னை விட அறிவாளி, உன்னை விட பிரபஞ்சத்தை தெரிந்து கொண்டவன், அறிவியலை தெரிந்து கொண்டவன், இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்த இந்த டார்வின் தத்துவம் இருக்கிறது, அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாலும் பேசப்படும். என்னுடைய மூலதனமும் அப்படித்தான் பேசப் போகிறது. எனக்கு நீ முகவுரை கொடு என்று சொன்னபோது, மூலதனம் புத்தகத்திற்கு முகவுரை தந்தால் போப்பாண்டவர் கோபித்துக் கொள்வார், மதம் கோபித்துக் கொள்ளும், மதமும் அரசாங்கம் ஒன்றாக இருக்கிறது என்று தன்னுடைய இயலாமையை சொல்லாமல் சொல்லி நழுவி கொண்டவர் டார்வின். அந்த மூலதனம் எழுதிய மார்க்ஸ் கேரளாவில் இல்லை, மேற்கு வங்காளத்தில் இல்லை, திரிபுராவில் இல்லை. ஆனால் கலைஞரின் பிள்ளை. எந்த கலைஞரின் பிள்ளை? எந்த கலைஞரின் பிள்ளை? மணலி கந்தசாமின்னு ஒரு தலைவர் இருந்தார். உங்க காலத்தில் இருந்திருப்பார், நான் பார்க்க முடியல, நிறைய படிச்சிருக்கேன். மணலி கந்தசாமி சிவப்பு சத்துவத்திற்காக தன்னுடைய வாழ்நாட்களை எல்லாம் வத்தி குச்சிகளாக கிழித்து போட்டுக்கொண்ட ஒரு பெரு வீரர். இந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர். தீவிரவாத செயலில் வன்முறையில் ஈடுபட்டார் என்பதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் தேடுது. போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது 6 மாதமாக. ஆனால் அவருடைய துணைவியார் கர்ப்பமாக இருக்கிறார் 3 மாதம். போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்க, எங்கம்மா அவங்க வீட்டுக்காரரு? தெரியாது. எத்தனை நாள் தெரியாது? 6 மாசமா தெரியாது. கர்ப்பமா இருக்கியா? ஆமாம். எவ்வளோ நாள் கர்ப்பம்? 3 மாதம். உங்கள் வீட்டுக்காரரே 6 மாதம் இல்லைங்க, உனக்கு எப்படி 3 மாதக்காரு? ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரும்னா புருஷன் தான் காரணம் யார் சொன்ன? உனக்கு சிரிக்கிறோம் அல்ல. தன் வயிற்றிலே இருக்கிற குழந்தைக்கு அப்பன் பெயர் தவறாக இந்த சமூகம் புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை, மணலி கந்தசாமியின் கணவன் கொண்ட கொள்கை இந்த மண்ணில் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நேர்மையை, நம்பிக்கையை, கற்பை கூட இயக்கத்திற்கு முன்னால், தத்துவத்திற்கு முன்னால் மண்டியிடக்கூடிய பெருமை அந்த மங்கைக்குத்தான் உண்டு. அந்த மணலி கந்தசாமி தான் சொன்னார், தஞ்சை மாவட்டத்தில் பெரிய பண்ணையார்களுடைய குடியிருப்புக்காக எல்லா தொழிலாளர்களுக்கும் குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க, மனை கொடுத்துருப்பாங்க. அடிமனை பட்டால் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் குடியிருக்கிறோம், எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தார், எங்கள் அப்பா அங்கே தான் இருந்தார், இந்த பண்ணையில் தான் வேலை செய்கிறோம், இந்த வாண்டையார்ட்ட வேலை செய்கிறோம், இந்த மூப்பனார்ட்ட வேலை செய்கிறோம், இந்த பணக்காரர்கிட்ட வேலை செய்யணும். ஒன்றும் எங்களுக்கு குடியிருந்த இந்த ஓடு போட்டிருக்கோம்ல, இந்த 2 சென்ட்டை மட்டும் எங்கள் பேர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்க முடியாது. நாங்கள் கலைஞர் தான் முதலமைச்சர், மணலி கந்தசாமி தான் கேட்டார். இத்தனை ஆண்டுகாலம் உழைத்தோம், குடியிருக்க இடமில்லை, எங்களுக்கு அதை பட்டா செய்து கொடுங்கன்னு கேட்டார். கலைஞர் கூப்பிட்டு பேசினார், இத்தனாம் தேதிக்குள்ள நீங்கள் பட்டா கொடுக்கலன்னா அந்த இடத்துல அரசாங்கம் எடுத்து நானே பட்டா கொடுப்பேன். சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் மணலி கந்தசாமி. கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் பல 100 ஆண்டு காலமாக, பல ஆண்டுகளாக சிந்தாத ரத்தத்தை ஒரே மையில், பேனா மையில் செய்து காட்டிய பெருமை உங்களுக்குத்தான் உண்டு என்று மணலி கந்தசாமி சட்டசபையில் பேசினார்.